இதை வாயில ஊற்றிங்க, இதை குடிச்சிடு. என்ன அதான் முட்டையும் தேனை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? தேனில் அடி நல்லெண்ணெய். இந்த முட்டையை வச்சு வாயில ஊற்றிங்க. இந்த எண்ணெய் குடிச்சிடு. ஏம்மா எனக்கு வேணாம்மா, போம்மா. இதுவே வாந்தி வர மாதிரிலாம் பண்ணான்னு வச்சு அடி வாங்குவத கும்பு இருந்துச்சா? ஏம்மா பச்சை முட்டையை போய் யாராலாம் குடிக்க முடியுமாம்மா? போய் ஒன்று ஆம்லேட் போட்டு எடுத்துனாங்கம்மா. இது ஆம்லேட்டா? ஆம்லேட்டில் போட்டு சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி பச்சை முட்டை, இந்த நல்லெண்ணெய் அதெல்லாம் குடிச்சாதான் வந்து இந்த இடுப்பு எலும்புக்குலாம் பலம். புரியுதா? நாளை பின்ன வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைலாம் பிறக்கும் போது அதெல்லாம் வழியில் தாங்கிறதுக்கு இந்த இடுப்பு எலும்புலாம் பலமாக இருந்தால் தான். புரிஞ்சுதா? குடி. ஏம்மா அந்த முட்டை வாசனையே எனக்கு பிடிக்காதுமா, பச்சை முட்டை வாசனை. வேணா வேக வச்சாவது கொடுங்கம்மா. ஏண்டி வேக வச்சுதான் சாப்பிடக்கூடாது, பச்சையாக குடிச்சாதாண்டி பலம் உடம்புக்கு. ஏம்மா முட்டை எப்படி சாப்பிட்டா நம்ம ஸ்ட்ரென்த்து கிடைக்குமா? உங்ககிட்ட நான் பேசியே புரிய வைக்க முடியாது. இந்த பால் வேற பொங்குது கேஸில். வேற உள்ளே போயிட்டு வரது கூட எடுத்து குடிச்சிருக்கணும். எடுத்துன்னு போங்கம்மா, எனக்கு வேணாம்மா. இதே மாதிரி நீ பேசுனதுன்னு வச்சுக்கேன், எப்படின்னா போய்க்கான்னு சொல்லிட்டு விட்டுடுவேன். உங்ககிட்ட கத்துற அளவுக்கு என்கிட்ட எனக்கு தெம்பு கிடையாது. புரிஞ்சுதா? அப்புறம் இடுப்பு வலி, மாசம் தலைக்கு ஒதுக்கும் இடுப்பு வலி, கால் வலி, முது வலி என்ன சொல்லிப்பாரு. குத்து 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 வாயிலே குத்திடுவேன். பால் வேற பொங்குது. இவகிட்ட கத்தத்துக்குள்ள இந்த பாலே பொங்கி கீழே ஊற்றிச்சு. எப்போ இந்த பாலை காத்து நிற்கும், பக்கத்தில் நிற்கும் போதெல்லாம் பொங்காது. ஐயோ, இதை பார்க்கும் போதே வாந்தி வருது. நல்லெண்ணெய் கூட குடிச்சிடலாம். இந்த முட்டை எப்படி குடிக்கிறது? குடிச்சிட்டியா? இந்த அம்மா மேலே சும்மா இருக்க மாட்டா, பேய் மாதிரி கத்தின கிடக்குது. கண்ணை முடியும் குடிச்சிடலாம். வந்தேன்னு வச்சுக்கா வாயிலே குத்தி விடுவேன். இதெல்லாம் யார் தான் கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்களோ தெரியல. ஆர்லிக்ஸ், பூஸ்ட் என்னென்னமோ இருக்குது. அதை விட்டு பச்சை முட்டை நல்லெண்ணெய் அந்த காலத்துலேயே இருக்கிறாங்களாம்மா. இன்னும் உடம்பு சத்து வேணா ஹெல்த் மிக்ஸ்லாம் கூட விற்கிது. அதெல்லாம் எதனால கொடுத்தாடாது பரவாயில்ல, சாப்பிட்லாம். காலையில் 4 மணிக்கெலாம் எழுப்பி இந்த மழை காலத்தில் அதுவும் வெளியில் மழையாக பெஞ்சுன்னு இருக்குது. இதில் வேற குளிப்பாட்டி தலைக்கு ஊற்றி உட்கார வச்சுட்டு முட்டையை குடி, எண்ணெயை குடி, இப்படி குடும்பம் பண்ணுறாங்களேம்மா. இந்த மல்லிப்பூ வேறு இந்த வாசனைக்கே அப்படி மயக்கமாக வருது. தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. ஆச்சா இரும்மா, குடிக்கிறேன். கண்ணை முடியும் குடிச்சிடலாம். என்ன சத்தாங்க? ஒன்றும் இல்லைம்மா, குடிக்கிறேன். பரவாயில்லையே, காலையிலேயே குளிச்சுட்டு குழந்தை ரெடியாக இருக்குது. வாங்க சித்தி. வட சதீஷ. அக்கா என்னக்கா சாப்பிட்றீங்க? அந்த குடும்பம் ஏடி கேட்குறேன். நல்லெண்ணெய் முட்டையும் கொடுத்துருக்காங்க, அதை குடிக்கணுமா? நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்க்கா. குடிங்க குடிங்க. என்னது டேஸ்ட்டாக இருக்குமா? வாந்தி வரும்டா. நான் குடிச்சிருக்கேன் பச்சை முட்டையை. அப்படியே உடச்சி சப்பக்கு நம்ம வாயில் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? ஐயோ, இதெல்லாம் எப்படி தான் குடிச்சிருக்கான்னு தெரியலையே. ஆமாம்மா, நல்லா தான் இருக்கும். டக்குன்னு வச்சு வாயில் ஊற்றிக்கோ. 2 முட்டை குடிக்கணும், 1 தான் கொடுத்துருக்காங்களா? ஐயோ, 2 முட்டையை அது ஒன்றே எப்படி குடிக்கன்னு தெரியாமல் உட்காந்துக்க நான். சித்தி நீங்கள் வேறு சும்மா இருங்க சித்தி. பயப்படாத குடி, நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். குடிக்க போகிறது நான் தானே, நீங்களே குடிக்க போகிறீங்க. அக்கா முட்டை என்னெல்லாம் குடிச்சிட்டு வாங்க, நம்ம போய் விளையாடலாம். டேய், அவ்வளோ விளையாட்டுக்கு வரமாட்டாடா. 10 நாளைக்கு இங்கே தான் இருப்பா. எது விளையாட்டுக்கு வரமாட்டாங்களா? நாங்கள் வீடு வாங்கி போயிருக்கோம்லக்கா, அங்கே வந்து மரம்லாம் பெரிய மரம் இருக்குது, கொய்யா மரம்லாம். அதில் வந்து ஊஞ்சல் கட்டி ஜாலியாக விளையாடலாம். சீக்கிரமாக முட்டையை எண்ணெய் குடிச்சிட்டு வாங்க. டேய் சொல்லி தானே இருக்கேன், அவள் எங்கேயும் விளையாட்டுக்குலாம் வரமாட்டா. புரிஞ்சுதா? 10 நாளைக்கு அமைதியாக இரு. ஏன்க்கா வரமாட்டீங்க? உங்களுக்கு ஜுரமா? இவ ஒருத்தி இவக்கிட்ட என்ன சொல்கிறது நான்? ஆமாம், அக்காவுக்கு ஜுரம், வரமாட்டா. 2 பேரும் வெளியில் போய் விளையாடுங்க போங்க. சரிக்கா, ஜுரம் சரியான பிறகு வேணா நம்ம விளையாடலாம். சஞ்சய் நீ வர விளையாடலாம் போய். சரிக்கா, மாத்திரை எல்லாம் போடுண்ணே. சரிடி. பெரியம்மா நான் வந்திருக்கேன், நீங்கள் பார்க்கலையா? இந்த வரேம்மா. பெரியம்மா வேலையாக இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 2 பேரும் போய் விளையாடுங்க போங்க. சரி வாடி, நம்ம போய் விளையாடலாம். அக்கா என்ன பண்ணுறக்கா? இது வரேன்டி, பாலை காய்ச்சினேக்கண்டி. வாடி. எம்மா இவகிட்ட தனியாக மாட்டேங்கன்னு அவஸ்தைப்படுறேன் பாரு. காலையில் எழுந்து குளிக்க சொன்னால் குளிக்க மாட்டாளாண்டி. நான் 1 நாள் 2 நாள் தான் குளிப்பேன். பாட்டி அப்படி தான் சொன்னாங்க. தினமெல்லாம் குளிக்க மாட்டேன், ஒரே அடண்டி. மழை காலம் வேறு இருக்குல்லக்கா, 1 நாள் 2 நாள் குளிக்க விட வேண்டியதானே. ஏன் காலையில் குளிக்க சொன்னாவில? நீ ஒருத்தி கண்ணி தீட்டுடி. இது டெய்லியும் காலையில் எழுந்து ஒன்று குளிச்சிடணும், யாரை பார்க்கறதுக்கு முன்னாடியே. ஆமாம், சூரியன் வரத்துக்கு முன்னாடியே குளிச்சிடணும் 4 மணிக்கெலாம். ஏக்கா காலை 4 மணிக்கா குளிப்பாட்டினா குழந்தையா? ஆமாண்டி, யார் கண்ணிலையும் படாமல் தலைக்கு ஊட்டிட்டு வந்துட்டேன். இந்த தலையை வாரு, இந்த பூவை வெய்யி, இந்த ட்ரெஸ்ஸை போடு, பவுட்ரு அடி, பொட்டு வெய்யி, விட்ட கத்தியே எனக்கு நெஞ்சு வலி வந்துச்சுமா காலையில். அதெல்லாம் ஒன்று அவளே செஞ்சு பார்க்க பொறுமையாக. நீ ஏன்க்கா கத்தின்னு கிடக்குற? இப்போ மேக்கப்லாம் பண்ணி நான் எங்கேம்மா போகிறேன்? இந்த குடிசுக்குள்ள உட்காந்துக்கிறதுக்கு இது மேக்கப்லாம் தேவையா? 10 முழம் மல்லிப்பூ வேறு மண்டையில், தலை வலிக்கிறது வேறு எனக்கு. இதுக்குன்னே போய் எனக்கு கேட்டீங்க, பேச்சு கேட்டீங்க. ஒரு வயசு பொண்ணுக்கு பேச்சை பார்த்துங்க. அவளை அப்படியே சாப்பிட்டு இல்லாமல் கோவமாக வருது எனக்கு. அவளை தொடக்கூடாதாண்ணா. இக்கா கும்னு இருக்கா, குழந்தை அடிக்காதுக்கா. அவள் பண்ணுற வேலைக்கு அடிக்க என்ன பண்ணுறது அவளை? சரி விடு சொல்லி புரிய வைக்கலாம், விடு. சித்தி பார்த்தீங்களா சித்தி, இந்த அம்மா சும்மாவே இருக்க மாட்டேன். இந்த அம்மாவுக்கு லூசு பிடிச்சிச்சு சித்தி. கேட்டீங்க, லூசு பிடிச்சிச்சா எனக்கு? ஒரு 11 நாளைக்கு அப்படிதாம்மா. அம்மா சொல்கிறது கேளுமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. கஷ்டமாக தான் இருக்கும். இத்தனை நாள் வந்து நல்லா ஜாலியாக இருந்தேன், இப்போ வந்து இதை செய்ய அதை செய்யி அப்படின்னு சொல்கிறது உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி செய்யுமா, நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க. நானும் செஞ்சுன்னு தான் போய் சுற்றி இருக்கேன். ஆனால் அம்மா கத்தினே இருக்காங்க. சரி அவங்க கத்த மாட்டாங்க. ஏக்கா குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுக்கா, எதுக்கு கத்தின்னு கிடக்குற? ஆமாடி, நீ தாண்டி மெச்சிக்கணும் அவளுங்களே. இந்த பெரியவ இருக்கிறா,
இன்னும் தூங்கி கிடக்குறேன், இன்னும் எழுந்துக்கல. இன்னும் அவகிட்ட போய் நம்ம காத்தணும். இதனால இது கட்ட போயில மறந்தே போயிட்டுமே சொல்றதுக்கு. மசால் வடையும் பாயசமா செஞ்சு எடுத்துட்டு வந்தாக்கா. ஏடி நீயா செஞ்ச? அதுவும் இவ்வளோ காலையில்? ஆமாக்கா, மாடு இருக்குதுல்ல, காலையிலேயே சீக்கிரமாகவே எழுந்து வேண்டியதாக இருக்குது பால்லாம் கறக்கிறதுக்காக. அதான் கையோட வந்து பருப்பு ஊற வச்சிட்டேன். அப்போ எழுந்துக்கும் போதே 4 மணிக்கே ஊற வச்சிட்டேன். அப்புறம் பாயசம் செஞ்சுட்டேன், வடையை செஞ்சுட்டேன். அதை எடுத்துன்னு ஓடியே வந்தேன். அதில் என்ன கூத்து நடக்குது இங்கே தெரியலையே. அச்சின்னு பரவுதுங்களா அம்மாவும் பொண்ணுன்னு பார்க்கலான்னு ஓடி வந்தேன். பார்த்துக்கிட்டே என் பழப்பு எப்படி சிரிப்பா சிரிச்சு போய்க்குது பார்த்தியா? சரி சரி சும்மா புலம்பாத. அந்த முட்டையும் எண்ணெயை குடிக்க சொல்லி 1 மணி நேரமாக கத்தின்னு கிடக்குறேன்டி. கையில் வச்சுன்னு உட்கானக்கா. டக்குன்னு வாயில் ஊற்றிக்குமா, டேஸ்ட் பார்க்காத. இதா டக்குன்னு ஊற்றிக்க அப்படியே. அவள் குடிச்சா குடிக்கிட்டான், குடிக்கலாம் போட்டோம். இதுக்கா புட்டுக்கு அரிசி ஊற வச்சுட்டியா? காலையில் எழுந்தோடனே ஊற வச்சுட்டேன்டி. இன்னும் புட்டை வைக்கணும், இட்லி சுடணும், தெருவில் இருக்கிறவங்களுக்குலாம் வேலை தரணும். கேசரி வடை எல்லாத்தையும். ஆமாக்கா, ஒரு இட்லி ஒரு வடை இல்லை, கொஞ்சம் கேசரி கொஞ்சம் புட்டு வச்சு கொடுத்துடலாம். ஏண்டி ஒன்று கொடுத்தா போதும் மாடி, 2 கொடுக்கலாண்டி. 2 இட்லி 2 வடை, கொஞ்சம் கேசரி கொஞ்சம் புட்டு கொடுக்கலாண்டி. ஏக்கா நம்ம ஊரில் வந்து எல்லாருக்கும் இன்னும் 2 தெருக்கு 3 தெருக்கு கொடுக்கணும். 2 கொடுத்தாலாம் கட்டுப்படி ஆகாது. ஓகே, 500 வீடு கிட்டே இருக்குது. 2 கொடுப்பியா? ஒன்று கொடுப்போதும். நம்ம ரெண்டு எல்லாருக்கும் முன்னாடி கொடுக்க போகிறோம். 2 தெருக்கு தாண்டி கொடுக்க போகிறோம். சரி எப்படி இருக்குன்னு நிறைய இருந்தால் நான் 2 கொடுக்கலாம். கொஞ்சமாக இருந்துச்சுன்னா 1 தான் கொடுக்கணும். சரி முதல்ல அடுப்பு இப்போ பற்ற இட்லி ஊற்றி வைக்கலாமா? ஆமாம், இட்லி ஊற்றி வச்சுட்டு அந்த புட்டுக்கு மாவை வச்சுட்டு தேங்காய் தூவி போட்டு சக்கரை போட்டு, சக்கரை வேணாம் வெள்ளம் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் தான். இவருக்கு முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தெருவில் இருக்குங்க கொடுத்துடலாம். வசந்தி வேறு வரேன்னு சொல்லிடுறா. ஆமாம், டிஃபன் அவங்களுக்கு சேர்த்து செய்யணும். மதியத்துக்கு வேணால் சாம்பார் வச்சுக்கலாம். சரிக்கா, மதியத்துக்கு சாம்பார் வச்சுக்கலாம். சாப்பாடு வச்சுட்டு ஏதாவது காய் பொரியல் பண்ணிக்கலாம். சரி அப்போ அடுப்பு பற்றிக்கிட்டுமா? பொடி வானம் வேறு தூருது, மழை பெய்யுது, பெய்யாமல் இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. சரி அடுப்பில் காஞ்ச கட்டெல்லாம் வச்சுருக்கேன் வேறு அடுப்புக்கு. எடுத்துக்கோ, இந்த கார் போட்டு மூடி வச்சுருக்கேன் அந்த ஓரமாக வீட்டு சைடில் எடுத்துக்கோண்ணே. சரிக்கா, அடுப்பு பற்ற வைக்கிறேன். நீ வந்து இட்லி குண்டானா தண்ணி எடுத்துன்னு வந்துடு, அப்படியே மாவு எடுத்துன்னு வந்துடு. ஏன்டி பசங்களை கூட்டணும் இல்லையா? அக்கா அதுங்க தான் வந்து கத்தி நின்றுங்களா? காது கேட்கல உனக்கு? ஆமாண்டி இவ பண்ணுற டென்ஷன் எல்லாம் மறந்து போகுது எனக்கு. இன்னும் பாரு அந்த முட்டை என்னைய கையில் வச்சு உட்காந்துக்கிறா பாரு. நீ வேறு சும்மா கத்தாத. இந்த பாயசத்தை வடையத்துன்னு உள்ளவை இட்லி சாப்பிடும்போது எல்லாருக்கும் வச்சு கொடுக்கலாம். வீட்டில் பெருசுங்க இருக்குன்னு தான் பேர். எங்கே போச்சுன்னே தெரியல. காலையிலன்னா காணாமல் போயிடுதுங்க. எங்கள் மாமியாரும் அம்மாவும் சேர்ந்து எங்கே போயிருப்பாங்க? கோயிலில் உட்காந்துப்பாங்கக்கா. கூடமான எதுனா எனக்கு ஹெல்ப் பண்ணல, இப்படி அப்படி சொல்லலாம், இவகிட்ட கத்தலாம்ல, அதெல்லாம் கிடையாது. காலையிலேயே கிளம்பிடுதுங்கம்மா. கோமதி யாரு? பரிமளக்கா, வாக்கா வாக்கா. முன்னாடி ஒரே சத்தமாக இருக்குது, ஏன் இப்படி கத்தின்னு இருக்கா? அதேக்கா அவகிட்ட கத்த முடியலக்கா, எனக்கு நெஞ்சே வலிக்குதுக்கா. இந்த எண்ணெயை முட்டையை கொடுக்க சொல்லி காலையிலேருந்து நான் போராடின்னு இருக்கேன். வச்சு வெளியே காமிச்சுனுக்குறா. ஐயோ இந்த ஆண்டினா இவ்வளோ போல முட்டையை வாங்கி வந்திருக்கேன். இந்த ஒன்றையும் நம்மளால பிடிக்க முடியல. சரிடி இந்தடி முட்டை கொடுத்துட்டு போலாம். வந்தேன்டி நாட்டு முட்டை. நீ தான் நிற்கட்டல? நானே வரணும்னு கவிட்டாண்டா. ஒரு 12 முட்டை 15 முட்டை இருந்தால் கொடுங்க, எடுத்து வைங்க அப்படி சொல்லிட்டு கேட்கான்னு பார்த்தேன். நீங்களே எடுத்து வந்துட்டீங்களா? ஆமாடி, நேற்று பொண்ணு பெரிய பொண்ணு, அதை நம்ம முட்டை தேவைப்படல, அதனால தான் வீட்டில் அந்த முட்டை மொத்தத்தை எடுத்துன்னு வந்துட்டேன். பரவாயில்ல, கோவம் இருக்கிறது தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ பாசமாக தீங்கி வந்துருக்கு பார்த்தியா? ஆமாக்கா, நாட்டு முட்டையே கிடைக்க மாட்டேங்குது. கடையில் போய் நான் கூட சுற்றி பார்த்துட்டு வந்தேன். காலையில் ஒரே ஒரு முட்டை தான் கிடச்சிது அந்த பொண்ணம்மா வீட்டில். கொடுங்க. ஆமாண்டி, நாட்டுக்கோழி வளர்க்குறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நான் தான் பொத்தி பாதுகாத்து வளர்க்குறேன். இந்த பூனைக்கிட்ட இருந்தோம் நாய்க்கிட்ட இருந்தோம். அதான் பார்ப்பேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறமே. சரி முட்டை வந்து இதுலேருந்து 20 ரூபா ஆக்கலான்னு. இது 20 ரூபாவா? ஏக்கா 10 ரூபான்னு சொன்னேன், அப்புறம் 12 ரூபான்னு சொன்னேன், இப்போ என்ன 20 ரூபான்னு சொல்கிறேன்? இந்த முட்டை கிடைக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது. உனக்கு வேணுமா வேணா சொல்லு. மீனா கூட கேட்டா ஒரு 10 முட்டை அவளை கொடுத்துட்டு போகிறேன். 30 ரூபா என்ன கூட வாங்கி நினைக்கிறாவ. ஐயோ இதுன்னா அநியாய கொள்ளியாக இருக்குது. என்ன பண்ணுறது? இவ்வளோ கொடுத்தா உண்மை தானம்மா. நீ 50 ரூபா சொன்னால் கூட வாங்கி தான் ஆகணும். நேரம் பார்த்து நீங்கள் விலையை சின்ன ஆர்டர் பற்றியே இனி நான் நடி பண்ணுறது. நாட்டு முட்டைக்கு அவ்வளோ டிமாண்டாக இருக்குது. நீ இல்லைன்னா எனக்கு 1008 பேர் இருக்கிறாங்க வாங்கிறதுக்கு. சரி ஒன்றும் பண்ணுமா பழகிடுமே, அதனால எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன் வீட்டு தேடி. சரிக்கா நீயாவது நாட்டுக்கோழி வச்சிருக்க, முட்டை உங்ககிட்ட நாட்டு முட்டை தான் இருக்கும். வேற எங்கன்னா போனால் இந்த டீயில் முக்கிய தருவாங்க பையன் காதல வேற எங்கேயுமே வாங்காமல் நீ எவ்வளோ சொன்னாலும் உங்ககிட்டே வாங்கிக்கிறேன். கொடுங்க கொஞ்சம் தலை. என்னம்மா ஒரு முட்டையை இந்த எண்ணெயுமே பிடிக்காம உட்காந்து நிற்க. அது பாரு அத்தை பாரு உனக்கு எத்தனை முட்டை தந்துருக்கேன். ஒரு நாளைக்கே 3 முட்டை குடி, அப்போ நல்லா பலமாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஆமாம் இவ்வளோ 1 குடி வைக்கிறதுக்குள்ளே உயிர் போச்சு. இல்லை 3 குடிப்பா அப்படியே. ஐயோ 3 நான் என்ன பிடிக்க முடியாது, 1 தான் பிடிக்க முடியும். அதே பிடிக்கினா பிடிக்க மாட்டேன். வாங்கி எடுத்துனா தெரியல. வாங்கி வராதம்மா, டபக்கட் வாங்கி தந்தா அப்படி முடியுது. மீனா சொன்ன மாதிரி எல்லாமே தங்க நகை தான். நம்ம தான் செய்ய கவனிக்காம விட்டுருக்கோம். நல்லா வசதியாக தான் இருக்காங்க கொடுக்குது. அதான் 10 ரூபா முட்டையே 20 ரூபாய் ஆக்கிட்ட விலையா. நம்ம நான் சொம்பிய. சரி நம்ம வந்து வேலை முடிச்சு கிளம்பலாம். குழந்தை சும்மா திட்டாதீங்க, பாசமாக சொல்லுங்க கேட்டுப்பாங்க. புரிஞ்சுதா? ஓ ரமான் கத்தின இருக்கா, தெருமணம் வரைக்கும் கேட்குது. வீட்டில் அப்படியே கத்துவாங்க. சரி முட்டை கிட்ட வேணும் என்ன சொல்லு, நான் ஒரு ஃபோன் பண்ணேன் எடுத்து வந்து கொடுக்குறேன். சரிக்கா இந்த முட்டையில் காலி என்ன பேர் ஃபோன் பண்ணுறேன்னு. சரி நான் வேறு நிறைய வேலை இருக்குது எனக்கு. மீனா வீட்டுக்கார போனோம்.